உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்வது நமக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக ஆலயத்துல பெண்கள் இருந்தாலே ஒரு அழகுதான். ஆண்களை விட பெண்கள் இல்லை, ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இங்க வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரும் நானும், ஆமென், ஆண்டவரும் நானும் கண்களை சின்ன பிள்ளைகள் எல்லாம் நீங்க உங்க கண்களை தெய்வ சமூகத்தில் மூடி கத்தரை நாம் கொஞ்ச நேரம் துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 100வது சங்கீதம் இப்படியாய் சொல்கிறது, பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்வேன், ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்குள் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உண்மையாகவே நம்மளை அழைப்பு கொடுத்திருக்கிறார். 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார், வழி நடத்தினார். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ விதமான கண்ணீரின் பாதைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில, இந்த 30வது நாளில, இந்த மாதத்தின் கடைசி நாளில, இந்த 11 மாதங்களின் கடைசி நாளில ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த மாதம் முழுவதும் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கலக்கத்தோடு அந்த 1ஆம் நாம் ஆரம்பிக்கும். ஆனால் மாதத்தின் கடைசி முடிய பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, எப்படி நாம் கடந்து வந்தோம், கர்த்தர் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாங்கினார், கர்த்தர் நம்மை நமக்கு உதவி செய்தார், நம்ம கரப்பிடித்து நடத்தினார் என்ற அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள என்ன பண்ண தொங்கிக் கொண்டிருக்கும். சங்கீதம் 136ஆம் சங்கீதம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த சங்கீதம் முழுவதும் நீங்க படித்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உருவாய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்து நீங்க அந்த சங்கீதங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் எகிப்தியரை செய்த அற்புதங்களையும் இஸ்ரவேலுக்கு செய்த அற்புதங்களையும் நாம் காண முடிகிறது. இந்த நாளில கூட இந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை நடத்தினார், தாங்கினார், தப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உன் வாயை விரிவாய் திற, நன்மை நான் நிரப்புவேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஒரு நாளிலே ஒரு தேவனுடைய மகிமை, ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை, ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டுதான் நடக்கிறது. நாம் திரும்பி போகலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில கடந்து வந்திருக்கலாம், ஆனால் அதை எல்லாவற்றையும் இந்த நாளிலே ஆண்டவர் மாற்ற முடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, என்னை தாங்கினதுக்காக நன்றி ஆண்டவரே, என்னை நடத்துனதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிற ஆண்டவரே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரே, என் வாழ்க்கையில இந்த சிவந்த சமுத்திரங்களை நீங்க இரண்டாவது பிளந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பார்வையும் அவர் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்துக் கொண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பார்வையின் சேனைகள் எல்லாம் கடலின் ஆழத்தில் மூடிப்பட்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சீலோனிலும் ஆண்டவரே, ஓமையும் எங்கள் வாழ்க்கையை தரித்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பலமான கண்ணிகளுக்கு நீர் எங்களை நீங்களாக்கினீரே, உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாய்களை திறந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா நம்முடைய சரீரங்களை இந்த நேரத்துல ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி ஸ்தோத்திரம். துதிக்கிற ஆண்டவரே. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் ஆண்டவரை போற்றி பாட போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடு. ஹல்லேலூயா. எல்லாரை போற்றும் அவரை போற்றி துதித்து பாடு. ஹல்லேலூயா.
சொல்லுகிறார். சங்கீதம் 139 சங்கீதம் 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நம்மை துதிப்பேன். நம்முடைய படைப்பே ஒரு அதிசயமானது. எல்லா விலங்குகளிலும் எல்லா ஜீவன்களிலும் பார்க்கிறோம் மனிதனை ஆண்டவர் விசேஷமாய் படைத்திருக்கிறார். தேவன் நமது சாயலாகவே நமது ரூபத்தின்படியே நம்மை உண்டாக்கியிருக்கிறார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் என் தேவனே நான் நம்மை துதிப்பேன். நாம் நிற்பது, நாம் நிர்மலமாகாதிருப்பது அவர் கிருபையானவர். இந்த 11 மாதத்தை கொஞ்சம் நீங்க திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை நேரங்கள் தனிமையில நீங்க அழுதுருப்பீங்க. தனிமையான நேரங்கள்ல ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது, இதை ஏன் நீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில அனுமதிச்சீங்க, ஆண்டவரே என்னால இதை தாங்கி கொள்ள முடியலன்னு சொல்லி எத்தனை நேரங்கள் தேவ சமூகத்துல நீங்க கண்ணீரோடு உபவாசத்தை அழிஞ்சு செல்லிருக்கீங்க. ஆனா இந்த நாள்ல பாருங்க, ஒரு வெற்றியின் நாள், நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் வாழ்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுகிறேன், நான் இருளிலே நடந்தாலும் என் கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கிறார். இருளையோ நாம் கடந்து வந்திருக்கிறோம், கண்ணீரையோ நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு பூரணமான ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடும் ஆண்டவருக்கு அன்பு கொடுக்கிற நேரம். இந்த நேரம் நமக்கு போனா கிடைக்காத ஒரு நேரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஒரு தேவ மகிமை பிரசன்னம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க நன்றி செலுத்த 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 உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே,
ஒரு விசியாயோட எங்கள் நன்றிகளை நீர் அங்கீகரித்துக் கொள்ள ஆண்டவரே. நோவா ஆண்டவரே பேழையிலிருந்து இறங்கி வந்த பொழுது பரிசுத்தமானவைகள் சிலவற்றை எடுத்து பலி செலுத்துவதை கண்ட சுகந்த வாசனையாய் நீங்கள் உகந்தது போல இந்த ஆண்டவரே மாதத்தின் கடைசி நாளிலே எங்களுடைய நன்றி பலிகளை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு செலுத்துகிறார் துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் என் ஆண்டவர் சுகந்த வாசனையாய் உகந்தபடியாக ஜீவபலியாக ஈசாக்கை போலாண்டவரே பலிபீடங்களை அர்ப்பணிக்கிற தனக்கு விசுவாசத்தோடு ஹல்லேலூயா அர்ப்பணிக்கிறோம். தேவ ஜனங்கள் மேலாண்டவரே உடைய பிரசன்னத்தை அனுப்புங்கப்பா, ஒரு அக்னியின் காற்றை அனுப்புங்காண்டவரே, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அந்த ஆண்டவரே நீங்க உச்சபடியாக உடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தினார்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தினார்கள் கரகட்டி உம்மை போற்ற வந்தோம், நன்றி பலிகள் செலுத்தினார்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள்
Thank you.
நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். ஒவ்வொரு நேரம் நாளையும் முழுவதும் அந்த மகிமை கஷ்டம் எங்களுக்கு நன்றி கொள்வதற்காக நன்றி. கிருபாசனத்தின் மேலின் அறையிலே சாலமோன் கட்டின தேவாலயத்திலே இந்த மகிமை இறங்கினது போல எங்கள் மேலே இந்த ஆலயத்தில் தேவ மகிமை பூரணமாய் இறங்கினாண்டவரே. மகிமை ஆலயத்தில் மகிமை காட்டினோம். இந்த ஆலயத்தில் மகிமை நிறைவாய் இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். அறிவிக்கிறார் அர்ப்பணிக்கலாம். அர்ப்பணிக்கலாம். எத்தனை பேர் ஆண்டவருடைய எனக்கு தெரியல. உண்மையாக ஒரு மகிமை நான் உணர்ந்த ஒரு அக்கறையை நான் உணர்ந்த சத்தமாக எத்தனை பேர்கள் மாமியானதுக்கு விட்டுப்படுங்க. ஒரு வார்த்தையை மாமியாருக்கு சுமக்காதீங்க. அதனால கட்டணம் அழைக்கல நானும் என்னிடத்தில் வாழ்கிறேன். நானும் ஒரு கிடைப்பார்கள் மாறி இல்லாத மனுஷன் யாருதான்? கவலை இல்லாத மனுஷன் யாருதான்? கண்ணீர் இல்லாத மனுஷன் யாருதான் உலகத்துல? ஆனால் ஆண்டவர் கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்து ஒரு பாய் பேச்சுகிறது போல பேசுகிறார். அர்ப்பணிக்கலாமா? நன்றியோடு 14 மாதங்களை வெற்றியாய் பாதுகாத்தீங்க. நன்றி. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செய்கிறேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதை நாமத்தை நான் தொழுகிறேன். அதை நாமத்தை தொழுது கொள்வதால் ஆண்டவர் அவரை அழைத்து வந்திருக்கிறார். தாயின் தலைமையே அந்த கையை சொல்லி அழைத்திருக்கிறார். அதை ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி அவர் நம்முடைய சொந்த பிள்ளையாக விவரிச்சிருக்கிறார். அத்தனை பேர் நம்புறீங்க, அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, அந்த ஆண்டவருடைய பிள்ளை அவர் என்னை உண்டாச்சிருக்கிறார். அதுக்காக சொந்தமான பிள்ளை என்று சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க. நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் நடத்துவார். இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். புதிய வருஷத்தில் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். இந்த டிசம்பர் முழுக்க நீங்கள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது 2026 கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு பண்ணிடும். தாழ்வை கொடுத்துருக்காங்க. எனக்கு விரும்பி வாங்குகிறார்கள். கையில் கண்டிப்பாக எத்தனையோ நேரங்கள் காத்துதான் இருக்கிறோம். ஆனா சில நேரங்களுடைய கருத்திலே நாங்கள் கெட்டுக்கொள்ளாதவரே. ஆனால் நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லி நீங்க அந்த மண்ணை தூக்கி போட்டதாண்டவரே, அதை மீண்டமாய் பாத்திரமாய் அமைக்கிறது சுவாமி. புதிய பாத்திரங்களை அமைத்து புதிய குடும்பத்தை கொடுத்து புதிதாக ஒரு பாத்திரத்தை கணக்குரிய பாத்திரத்தை கத்த நீங்க உருவாக்குகிறீர்கள். இந்த நாளிலே இந்த காவலர்களே சபை மக்களால் அந்த வந்திருக்கிறவர்களால் குயமனாய் நடத்துவே மகிமனாய் தாழ்ந்து அர்ப்பணிக்கிறோம். ஒரு சிலாயுடைய குற்றங்களை அக்கிரமங்களை பாவங்களை திரும்பியாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் ஏற்படுத்த நம்பிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பீர். ஆகாதவரே எப்பொழுது மகிமை பிரசனம் இந்த ஆலயத்தில் இருந்தாப்பா. அண்ணாலை போல யாரெல்லாம் சமூகத்தை வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்பா மகிழ் உடனடியாக தகுதியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்ந்து இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் தாய் நீர் எங்களை ஆண்டவரே நடத்துவீராக. நீர் எங்களை நடத்துவீராக. கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க பெறுகிறோம், நாம சிறுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தாராதனைக்காக அங்கீகரிக்கிறதாக நன்றி செலுத்துகிறேன். என்னையும் ஒப்புக்கொடுத்தாப்பா. சிறு தீர்க்கட்சியாக நீங்க எடுத்து
நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நாம மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆமென். அந்த பேர் அறிவிக்கப்படாதாங்க.